ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ் ப்ரெக்னன்சி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்பை வந்து நேச்சுரலாகவே வந்து கூலிங் எஃபெக்டோட உடம்புல இருக்கிற ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி நமக்கு ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது. ஈவன் வந்து நமக்கு எக்கு குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேர் வந்து உடம்பு சூடுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். அதில் நானும் ஒரு ஆள். நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது என் உடம்பு செம்ம ஹீட்டாக இருந்தது. இது நான் எடுத்துக்கிட்டு நான் ரெகுலராக மார்னிங் எடுத்துப்பேன். நல்ல கூலிங்காக இருக்கும். நான் இப்போ உடம்பே வந்து சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் வந்து நமக்கு சளி பிடிக்காது, ஸ்னீசிங் வராது, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. எனக்கு வந்து இப்போ ரொம்ப வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்குது, அதனால வந்து என்னால் கன்சீவ் ஆக முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை இது ஈஸியாக சரி பண்ணி கொடுக்குது. ஸோ வந்து ஃபுல்லாகவே இதை பற்றி தான், இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோ வந்து சாம பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வேறு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இதை எப்படி எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத பற்றியும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இது வந்து நேச்சுரல் கூலண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ ஆலோவேரா எடுத்துக்கிட்டால் நமக்கு எந்த அளவுக்கு பாடி வந்து கூலிங்காக இருக்குமோ அது சேம் எஃபெக்ட் தான் வந்து இதை நம்ம எடுத்துக்கும் போதும் இதில் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இதில் நம்ம வேறு என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். எக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு, அதாவது நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனாவே நம்மளோட எக்கு வந்து குவாலிட்டியாக இருக்காது. ப்ளஸ் வந்து இம்மெச்சூராகவும் இருக்கும். அந்த ஹீட்டோட தாக்கம் வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு, நம்ம கர்ப்பப்பையே வந்து நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஃபர்டிலிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இப்போ நமக்கு வந்து எக்கு வந்து நேச்சுரலாகவே ஓவரி கர்ப்பப்பையே டோட்டலாக வந்து கூலிங்காக இருக்கும்போது நமக்கு வந்து அங்கே நடக்க வேண்டிய ப்ராசஸ் வந்து நார்மலாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நார்மலாக நடக்கும். ஸோ அதை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுத்தாவே நமக்கு ஈஸியாக கன்சீவ் ஆகிடலாம். கரு பதியறதா இருக்கட்டும், இல்லை கரு உருவாகிறதா இருக்கட்டும், இல்லை அங்கே இது ஓவலேஷன் டைமில் நார்மலாக வந்து அங்கே ஹீட் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி பேலன்ஸ், அதாவது ஹார்மோனை வந்து நல்லா பேலன்ஸ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அதாவது எலிவேட்டடாகவும் இல்லாமல் கம்மியும் இல்லாமல் நமக்கு வந்து உடம்பு வந்து நல்லா கூலிங்காக இருந்தாலுமே ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து நார்மலாகிடும். ஸோ அதையும் வந்து இது சரி பண்ணி கொடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் வந்து நல்ல எனர்ஜி, நமக்கு வந்து நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கோம், நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எனர்ஜியே இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா இது வந்து நமக்கு நல்ல எனர்ஜியை வந்து மார்னிங்கே நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கும் போது அது வந்து நமக்கு வந்து உடம்புக்கு நல்ல எனர்ஜி கொடுக்குது, நமக்கு வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து விமனுக்கு மட்டும்தான் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போது நிறைய பேர் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஆண்களுக்குமே பாடி ஹீட்னால் நமக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டு வந்து கம்மியாகிறதும் ஸ்பெர்ம் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கும் வந்து மெயின் காரணமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், உடம்புல பாடி ஹீட்டும் வந்து குறையும், நல்ல ஹெல்த்தியான ஸ்பெர்ம் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து மென் அண்ட் விமன் 2 பேருமே தாராளமாக எடுத்துக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி நமக்கு உடம்புல வந்து கால்சியம் கம்மியாக இருக்குது, கால்சியம் கம்மியாலாம் இருந்துச்சுனாக்கா நமக்கு போனு ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரும். ஸோ போனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்த்தியாக்கிறதுக்கும் அதில் இருக்க ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இதை எடுத்துக்கிட்டால் வெயிட் கெயின் ஆகிடும்னு சொல்கிறாங்களே சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வெயிட் கெயின் தான் ஆகும். ஆனால் நம்ம வந்து எந்த டைமில் வந்து பாதாம் பிசின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது அதாவது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணும், எந்த மாதிரி டைமில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வெயிட்டும் கெயின் ஆகாது, ப்ளஸ் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கும். அது ஓவராக வந்து வெயிட் கெயின் பண்ணாது. இதில் வந்து அதிகமாக இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபோவ் 90 வந்து கார்போஹைட்ரேட் தான் ஜாஸ்தி இருக்குது, ஆனாலும் இதில் பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்குது.
இப்போது நமக்கு இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் டெய்லியும் 10 கிராம் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் படுத்துருங்க. மார்னிங் எழுந்து எம்டி ஸ்டொமக்கில் ஜூஸாவோ சாலடோ என்ன எடுத்துக்கிறீங்களோ அதில் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியேவும் ஜூஸாகவும் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை வாட்டரில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை மில்கில் மிக்ஸ் பண்ணி எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது 10 கிராம் வந்து நம்ம உடம்புல போயிருக்கணும். அதுவே வந்து உடம்பு நல்லா கூலிங் பண்ணி கொடுக்கும். இப்போது நம்ம வாட்டர் வந்து நிறைய ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம உடம்பு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹீட்டு ரெடியூஸ் ஆகிடும். பட் அதையும் தாண்டி எக்ஸசிவ் பாடி ஹீட் இருக்கிறவங்களுக்கு வந்து 5 லிட்டர்ஸ் குடித்தா கூட அது செட்டில் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இது வந்து நான் இப்போ டெய்லி எடுத்துகிட்ருக்கோம். இது வெயிட் கெயின் ஆகும்ல, சரி எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஓவலேஷன் வரைக்கும் நமக்கு வந்து எக்கு குவாலிட்டியாக இருக்கணும். அது வந்து ஓவலேஷன் அங்கே ப்ராப்பராக நடக்கணும். அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 20 டேஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுவுமே வந்து மார்னிங் நீங்கள் வந்து மில்க்லேயோ எதுலேயுமே சேர்த்துக்க வேண்டாம். ஹாட் வாட்டரில் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஹாட் வாட்டரில் ஊற வச்ச அந்த பாதாம் பிசினை எடுத்து மார்னிங் நீங்கள் குடிச்சிடுங்க. அது வந்து நான் லைட்டாக வெதுப்பாக இருக்கணும், ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. ஸோ அது நீங்கள் எடுத்துக்கும் போது உடம்பு வந்து ஹீட்டும் வந்து குறையும், ப்ளஸ் வெயிட் கெயின் ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறமும் நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை சிஸ்டர் நான் வந்து நார்மல் வெயிட்டில் இருக்கிறேன், வெயிட்டெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் கிடையாதுன்னா இதை நீங்கள் டில் இம்ப்ளான்டேஷன் வரையும் நீங்கள் கார்டு செக் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. எனக்கு இல்லை சிஸ்டர் பயமாக இருக்குது, வெயிட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுன்ற பயம் இருக்குது அப்படின்னா நமக்கு அங்கே ஓவலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாடி ஹீட் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதை வந்து வேறு வழியில் எப்படின்னா, இப்போது நம்ம டெய்லி இளநீர் குடிக்கிறது, தண்ணி வந்து 3 லிட்டர்ஸ்க்கு மேலே குடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். ஸோ இது நமக்கு வந்து பாடி ஹீட்டையும் கம்மி பண்ணி கொடுக்குது, ஃபர்டிலிட்டியையும் பூஸ்டப் பண்ணி கொடுக்குது, மென்னோட ப்ராப்ளத்தையும் வந்து சரி பண்ணி கொடுக்குது, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா எனர்ஜி கொடுக்குது, போனுக்கு வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்குது, ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணி கொடுத்து, இது எல்லாத்தையும் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி கொடுத்து, இது எல்லாத்துக்கும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறத நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ் ரேட்டும் இன்னும் ஜாஸ்தியே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இது பற்றி ஏதாவது டவுட் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சிஸ்டர் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இதை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்க வேண்டாம். இல்லை சிஸ்டர் நான் எடுத்துக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹாட் வாட்டரில், நான் சொன்ன மாதிரி ஹாட் வாட்டரில் 10 கிராம் வேண்டாம், அளவை கம்மி பண்ணிக்கலாம். அப்போ 3 கிராம் 4 கிராம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். வாட்டர் நிறைய எடுத்துக்கோங்க. சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க லைட்டாக வார்ம் வாட்டராகவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும், வெயிட் லாஸ் ஆகும். இப்போ பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களாம் எடுத்துக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. அதை பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ண தான் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, டெய்லியும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எக்கு க்ரோத்துக்கு, எக்கு ரப்ச்சருக்கு, ஓவலேஷனுக்கு, இம்ப்ளான்டேஷனுக்கு எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். சில பேர்த்துக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது, ஆனால் ப்ரெக்னன்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும். கேட்டாக்கா வந்து எனக்கு பாடி ஹீட்டு, நான் நார்மலாகவே எனக்கு வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ணிட்டீங்களாவே ஈஸியாக வந்து உங்களால் கன்சீவ் ஆக முடியும். ஸோ ரெகுலராக எடுத்துக்கோங்க, தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. எதெல்லாம் வந்து நீர் காய்கறிகளாக இருக்கட்டும், நீர் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், எதெல்லாம் நீர் சத்து அதிகமாக இருக்கோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக சீக்கிரம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ டெய்லி என் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கீங்க, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தோட கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் சேனலில் வந்து இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.